இது சொல்கிறது எனக்கு ஒரு ரிச்சுவல் ஆயிடுச்சு கைஸ். இன்றைக்கி நான் எங்கே வந்தேன் அப்படின்னா, லாட் லைக் கிரெபேஸ் அப்படின்ற இடத்துக்கு வந்தேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஃபீல்டில் தான் இருக்குது. நான் தங்கியிருக்க இடம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரில. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. அதுவும் ஆக்சுவலி அது ஒரு மெயின் ரோடு. அதில் அப்படியே பாஸ் ஆகி அப்படியே போயிடுவேன். ஓகேவா? இந்த எம்டி ரோடு தான் இங்கே என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். அப்புறம் பார்த்தா இங்கே என்னடான்னா இப்படி கார்டன் செட்டப்பில் நல்லா இருக்குது. அப்படியே ரோடே இது அப்படி தானே. இந்த விடிவி படத்தில் பார்த்துருப்பீங்கள்ல, அவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்கல்ல, போயிட்டு இது லவ் தானே ஜெஸ்ஸி அப்படி பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு எண்டில் ஒரு கெஃபே இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே என்னடான்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் தான் இருக்குது. இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதில் வந்து கிரில் சாண்ட்விட்ஜு, அப்புறம் க்ரெப்பேஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் கோதுமை தோசை தான். அதை வந்து இவங்க பேன் கேக் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நல்லாயிருக்கும். இவங்க என்னென்னா அதில் மேப்பிள் சிரப்பு அந்த மாதிரி சிரப்பு இது பண்ணுவாங்க. அப்புறம் கிரில் சாண்ட்விச்சஸ் இருக்குது. அப்புறமா ஃபுல்லாக அதே இங்கிலீஷ் ஐட்டம்ஸ் தான் கைஸ். வேறு எதுவும் இந்த இண்டி ஐட்டம்லாம் எதுவும் இல்லை இன்க்ளூட் பண்ணல. மெனு ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஓகே, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இத்தனை நாள் இங்கேருந்து வரவே இல்லையே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே வரலான்னு சொல்லிட்டு நானும் வந்தேன். இங்கே ஸ்மூத்திஸ் இருக்குது, அப்புறம் ப்ரோட்டீன் மில்க் ஷேக்ஸ் இருக்குது. அதான் ப்ரோட்டீன் 1 ஸ்கூப் போட்டு தருவாங்கள்ல, அந்த மாதிரி ப்ரோட்டீன் ஷேக்ஸ்லாம் இருக்குது. ரோடு நல்லா காலியாக சைலண்டாக இருக்குது. பீப்புளே இங்கே வந்து அப்படியே பொறுமையாக வாக் பண்ணிட்டு பேசிகிட்டே போய்ட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டிப்பிள் இருக்குது. அந்த மாதிரி ரோடு ஃபுல்லாக காலியாக நல்லா ஒரு நல்ல ஆம்பி, ரொம்ப சைலண்டாக இருக்குது. அங்கே இருக்க அந்த நாய்ஸி வைப் கூட இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பேர் இருக்கீங்க. பின்ன நான் எல்லா இடத்துலையும் கொடுப்பேன். ஹேபிட்டே வாங்கிக்கலாம். சாரிடா சும்மா சும்மா சொன்னேன், நான் தடிக்கிறேன். நான் வந்து ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு ஒன்று இருந்தது, அது சொன்னேன். அப்புறம் மஷ்ரூம் டெம்புரா சொன்னேன். அப்புறம் மஷ்ரூம் கிரெப்பே ஒன்று சொன்னேன். இந்த 3 தான் நான் சொன்னேன். நான் சொல்லி ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும், ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு, அவர் போயிட்டு வராரு. ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு. இதோ அந்த பில்லர் வச்சு ஆக்சுவலி ஒரு வீடு அவங்களோட லான் ஸ்பேஸில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. வேறு யாரோ தான் எடுத்து இந்த கேஃபே நடத்துகிறாங்க போல். ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் வந்து உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கெல்லாம் லேப்டாப் வச்சு நோண்டிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு 5-6 கேர்ள்ஸ் வந்துருக்காங்க, அங்கே வேலை பார்க்குறாங்க. இங்கே 2 பேர் பேசுகிறாங்க. வைப் நல்லாயிருக்கு. ஒரு கார்டனில் ஒரு செட்டப்பில் வைப் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்கேன். லிட்ரலி ஆஃப்டர் ஏஜஸ் நான் ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு. அதான் அந்த வெஜிடேரியன் சொல்லியிருந்தாலும் இதான் அது. ஸோ பீன்ஸ், பன்னீர் இது, அண்ட் தென் ப்ரெட், அண்ட் தென் மசாலா ஆம்லேட்டும் எனக்கு கட்லெட்டை கொடுத்துருக்காங்க. அது எதோ பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் இல்லை, பொட்டேட்டோ கட்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. மஷ்ரூம் இருக்குது. வழக்கம் போல் கேமராக்கு எதாவது ஆயிடுச்சு. விலாகுக்கு நாமத்தை போட்டுற வேண்டியதான் நினச்சேன். வந்துடுச்சு. லிட்டரலி எனக்கு ஒரு 50 மினிட்ஸ் ஆச்சு இந்த ஃபுட்டு வரத்துக்கு. ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் இருந்தார், அவரே தான் மேனேஜ் பண்ணி. மழையா? அவரே எனக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். எனக்கு பசியில் நான் என்ன இந்த ஜூஸுக்கு இதாகிட்டேன். நல்லாயிருக்கு. ப்ரெட்டு அண்ட் தென் பீன்ஸ், கேன்டு பீன்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க.
டேங்கியா. அப்புறம் பன்னீர் வந்து ஸ்க்ராம்பிள் எக்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரியலி நைஸ், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் தென் மஷ்ரூம்ஸ் நல்லா ஜூஸியாக நல்லா இருக்குது மஷ்ரூம்ஸு. எனக்கும் நார்மலாக நம்ம வீட்டில் போடுற அதே மசாலா எக் தான். எக் வித் பீன்ஸ் வித் கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் பன்னீர். இப்போ நான் எக்கும் டோஸ்ட் சாப்பிட போகிறேன். அடுத்தது டெம்பரா மஷ்ரூம்ஸும் மஷ்ரூம் கிரேப்பையோ சொன்னேன், அதை வந்து பார்ப்போம். மஷ்ரூம் கிரேப்பை வந்துடுச்சு. இல்லை தோசைக்குள்ளே மஷ்ரூம் கிரேவி. கிரேப்பேனா அதாங்க நம்ம மஷ்ரூம் கிரேப்பேனா மஷ்ரூம் இல்லை, கிரேப்பேனா திஸ் இஸ் த கோதுமை தோசை. அந்த கோதுமை தோசைக்குள்ளே இதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய பெரிய சாஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய சாஸ் தான். ஸோ இதுதான் அந்த மஷ்ரூம் கிரேப்பை. சூடாக இருக்குது. எனக்கு ஒரு பைட் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இப்படி டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் வந்து இது ஒரு செக்மெண்ட்டை தனியாக ஆக்கி அந்த ஒரு பைட் சாப்பிடும்போது சூப்பராக ஒரு என்ன சொல்கிறது பாம் இருக்குது. பைட் பாம் கட்டிச்ச உடனே வெட்டிக்குதுப்பா அப்படி ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பைட் பாம் அப்படி தான் இருக்குது. கடித்த உடனே இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் உடனே தெரியுது. அப்படியே சாஸியாக இருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து என்னோடய மஷ்ரூம் டெம்பரா வரும், அதில் பார்க்கலாம். அடுத்து என்னோடய மஷ்ரூம் டெம்பரா வந்துருச்சு. திஸ் இஸ் மை மஷ்ரூம் டெம்பரா. மஷ்ரூம் டெம்பரா இஸ் நத்திங் பட் ப்ரான் டெம்பரா மாதிரி தான். இந்த ப்ரானோட டெய்ல் மட்டும் இது பண்ணாமல் இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மஷ்ரூம்ஸை வந்து இது மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம மஷ்ரூம் கிரேப்பையோட டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் கைஸ் இந்த கேஃபே. இந்த கேஃபேயில் எனக்கு ஃபுட்டு கொடுக்க லேட் ஆச்சு, ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். ஆனால் ஃபுட்டு டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கே ரேபிட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆம்பியன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சைலண்ட் காமிங்காக அந்த மாதிரி இருக்குது. ஆஃபீஸ் பீப்புள் நிறைய பேர் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ காமிங்காக அவ்வளோ ஜாலியாக நல்லா இருந்தது. ஸோ இந்த கேரட்ஸ் வந்து அவர் கொடுத்தாரு. எனக்கு ரேபிட் ஃபுட்டுன்னு கேட்டோடனே இது வந்து கொடுத்தாரு. ஸோ இதான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மைண்ட் ரிலாக்ஸிங்காக நல்லாயிருக்கு. அது ஏன் நான் இருக்கிற ஒயிட்ஃபீல்ட் பக்கத்துலேயே நான் இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மீட் யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் vlog. நைஸ் vlog. பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.